ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இல்ல. உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காரு. சரி வா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான்? ஒண்ணும் தெரியாது என் தங்கச்சி ஏமாத்தி ஊரை விட்டு இழுத்துக்கிட்டு ஓட பாப்பா. எனக்கு கொலை உரிமை வேண்டாம். என் தங்கச்சி எங்கிட்ட பிரிக்க பாக்கலையா? நீங்க ரெண்டு பேரையும் சேர்ந்தே வைக்க சேர்ந்து வாழ முடியாது. நாங்க சேர்ந்தே சேர்த்துப்போம். நேத்து வந்த இவனுக்காக உசுர விடுறேன்னு சொல்ற நீ 5 வயசுல இருந்து ஆளாக்குன உன் அண்ணனை மறந்துட்டியாமா? உங்க ஆசீர்வாதத்தோட தானே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனப்பூர்வமா ஆசைப்பட்டோம். ஆனா நம்ம ஊர் சட்டம் கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் பயந்துதானே உங்ககிட்ட கூட சொல்லிக்காம நாங்க புறப்பட்டுட்டோம். இதோ பாருங்க, உங்க தங்கச்சி நீங்க எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை விட 100 மடங்கு இவ்வளவு நான் சந்தோஷமா வாழ வைப்பேன். என்ன நம்புங்க. 1000 தான் சொன்னாலும் நீங்க இந்த ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னா என் தங்கச்சி ஓடுகால் தானே சொல்லுவாங்க. இத பாருங்க, இந்த ஊரு சட்டம் கட்டுப்பாடு எல்லாமே எங்க முதலாளி தான். அந்த முதலாளி எனக்காக எதையும் செய்வாரு. தைரியமா வாங்க வாங்க. வேண்டாண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கற்பகம், உன் அண்ணனை நீ நம்புறது உண்மைன்னா அவர் நமக்கு தெய்வங்கிறதையும் நீ நம்பித்தாம ஆகணும். தைரியமா வாமா. முதலாளி, உங்க மேல இருக்கிற முழு நம்பிக்கையில தான் நான் இவங்களை உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறேன். விசிறே, என்னய்யா? விடிஞ்சா பஞ்சாயத்து கூட்டம், மணி அடிக்க சொல்லு. ஊரை பார்த்து பொண்ணு எடுக்கணும், மண்ணை பார்த்து நெல்ல விதைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அணைக்கரையை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணையும் பொண்ணையும் அடுத்த ஒரு காலத்தோட விடுறதில்ல. நீங்க நம்ம ஊர் சட்டத்தை பத்தி பேசுறீங்க. முத்திரையை குத்தி நம்ம ஊரு மான மரியாதைக்கு அவமான முத்திரையை குத்திட்டு நம்ம மண்ணுல பிறந்த இந்த பொண்ணை இழுத்துட்டு ஓட பார்த்தானே, இவனுக்கு என்ன தண்டனையா கொடுக்க போறீங்க? அவன் தபால்காரன், ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன். அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. என்னைய பெரிய அரசாங்க உத்தியோகஸ்தன் கைய விட்டு தபால் புட்டியில கடதாசு இருக்கத்தான் எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. ஊர் பொண்ணு கையை பிடிச்சு இழுக்கிறதுக்காக இல்ல. சுத்து வட்டாரத்துல 18 பட்டி கிராமத்திலையும் எனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் பணக்காரன், நான் ஒரு வேலைக்கு சொந்தக்காரன், இந்த ஊருக்கு நாட்டமாக்காரங்கிறதுக்காக இல்ல. இந்த ஊரு பொண்ணுக்கு அவிசாரித்தனம் பண்ணாம கட்டி காப்பாத்தேன் பாரு, அந்த கௌரவத்தைக்காக. ஐயா, இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. அவ ஒண்ணு அவசாரித்தனம் பண்ணல. நான் தான் அவளை காதலிச்சேன். நான் தான் அவளுக்கு ஆசை வார்த்தை காட்டினேன். நான் தான். வாய மூடுறா. இந்த ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும்டா. பேச்சு முத்து, நீ பேசாம இவள உங்க வாயில எதையும் சொல்லிட்டாதீங்க. தாய் தகப்பு இல்லாத இந்த பொண்ண நான் வணக்க பட்டப்பாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களை விட்டுடுங்க, சத்தியமா சொல்றேன். பிறந்த இந்த மண்ணை விட்டு நாங்க போயிடுறோம். எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் இனிமே இந்த பக்கமே திரும்ப மாட்டோம். முதலாளி, அண்ணன் வளப்புல வழி தவறி போயிருக்கலாமே தவிர நெறி தவறி போயிருக்கவே மாட்டான். அவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. ஊருக்கு தெரியாம ஓட துணிஞ்சவள இந்த ஊரே பார்க்கும்படி உடம்புல ஒட்டு துணி இல்லாம திரட்டி விடுங்கடா. அவளை ஒண்ணு பண்ணாதீங்க, அவளை ஒண்ணு பண்ணாதீங்க. என் தங்கச்சி காப்பாத்துக்கையா. நான் பிறந்ததுல இருந்து உங்களுக்கு செருப்பா தெரிஞ்சிருக்கேன். என் தங்கச்சி காப்பாத்துக்கையா. ஐயா ஐயா, நான் கோயிலுக்கு போனதில்லை, தெய்வத்தை பார்த்ததில்லை. உங்க வீடு தாயா எனக்கு கோயில், நீங்க தாயா எனக்கு தெய்வம். அம்மா காப்பாத்துங்க. இது உன் தங்கச்சி கொடுக்கிற தண்டனை இல்ல, இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை. காப்பாத்துங்க ஐயா. மாப்பிள்ளைய
என் தங்கச்சி இப்படி அலங்கோலப்படுறதை விட உங்க கையாலேயே வெட்டி போட்டிருக்க. எனக்கு உறவை விட ஊருதான் முக்கியம். இதே குத்தத்தை செஞ்சுட்டு இதே இடத்துல என் பொண்ணே நின்னா கூட இதே தண்டனைய, ஏன் இதை விட கடுமையான தண்டனையை தான் கொடுப்பேன். ஒரு பய உள்ள வர முடியாது. மா, நீ தனியா இருக்கிற, உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல. அந்த கரடி பையில நினைச்சுக்கிட்டே படுக்காத, கெட்ட கெட்ட கனவு வரும், பயந்துருவ. அந்த கழுதைக்கு வாழ்க்கப்பட்ட பையன் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா, உள்ள போய் படு, போய் படு போ. கனவு சத்திட்டியா? ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு. கொத்துங்கிளி இங்கிருக்கே, கோவை பழம் அங்கிருக்கே, சாட்சி சொல்லும் சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? மாமா 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 நீ எதுவும் பேசாத, ஒப்ப கிழிஞ்சவன் இங்க படுத்து கிடக்கா, நீ பின்னாடி போய் கதவு தர. சீக்கிரம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்னம்மா கொல்ல கதவு திறக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது? அது வந்து பூனைப்பா. அந்த கருப்பு பூனை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது. சத்தம் போடாதீங்க. என்னங்க சத்தம்? அது பெருச்சாளிப்பா. மேல ஊந்து பொறாண்டிடுச்சுன்னா ஆபத்து. பெருச்சாலி ஒண்ணு கொப்ப நம்பிட்டான். கொப்ப விடியற வரைக்கும் வரவே மாட்டான். மெல்ல மெல்ல மடி மீது தலை வைத்து பிடியும் வரை தூங்க மாட்டோம். அது அது ரேடியோப்பா. சும்மா என்ன பாட்டு போடுறானுங்க இந்த காலத்துல? அந்த காலத்துல கிட்டப்பா பாட்டை கேட்கணும், சின்னப்பாவை நேர்ல பாக்கணும். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். கொட்ட கொட்ட வருகுதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா. என் திறமைய காட்டட்டுமா, ரெண்டு சங்கதிய போடட்டுமா? தக தகரின 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 தகரின. தக ததறின 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 ததறின. ரேடியோ பெருசாலி பூனை எல்லாம் இந்த பையன் தானா? வெளியே போடா. கப்ஸ். டேய், கழுதைக்கு தாலிய கட்டிட்டு ஏன் பொண்ணுகிட்ட என்ன வேலை? வாடா வெளியே வாடா. உன் ஜோடி வந்திருக்குது, போ. அதோட போய் டேட் பாடு போ. சனியனே, எல்லாம் ஒன்னால வந்தது. உன்னை என்ன செய்ய பாரு. ஒண்ணா பர்வியா அடிக்கட்ட கழுதி இந்த அடிக்கிறானே. மாப்ள ருக்கு அடிக்காதீங்க மாப்ள. ருக்கு அடிக்காதீங்க மாப்ள. வருவியா மாப்ள? வருவியா? ருக்கு அடிக்காதீங்க. ருக்கு அடிக்காதீங்க. தாலி கட்டிட்டா யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? இதையெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்ல. ஐயா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுதான் நாளைக்கு உங்க பொண்ணுக்கும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இல்லையா பங்காளி? என்ன சொன்ன? பங்காளி? ஆமா, நானும் பொண்ணை கொடுத்திருக்கேன், நீங்களும் பொண்ணை கொடுத்திருக்கீங்க. கண்ட பையன் பங்காளின்னு சொல்ல வச்சுட்டானே. போய் போய் இனிமே இந்த வீட்டு பக்கம்ல ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே வெட்டா வெட்டிடுவேன். போ போயிடு. மாமா மாமா பெரிய அம்மியாவது உள்ளவாணி. மாமா மாப்பிள, இந்த கதவை பூட்டினா என்ன? உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு. நீங்க ருக்குமணியை கூட்டிட்டு வாங்க போவோம். ஐயோ லொல்லகனா லொல்லகனா, உன் வீட்டுக்கு எதனா கதவு? எல்லாம் மைதானம் தானே, அங்க போய் என்னடா செய்யறது?